எல்லாருக்கும் வணக்கங்க. விபி எலக்ட்ரிக்கல். நான் உங்க பரத். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங்கில் வந்து ரூப் பைப் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங் ப்ளஸ் ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, ஒரு ஸ்டோர் ரூமு, அப்புறம் ஒரு டாய்லெட் ஒன்று, காமன் டாய்லெட், செக்யூரிட்டி டாய்லெட் மாதிரி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் 4 சைடு 4 ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சு நம்ம இறக்கியிருக்கோம். ஓகேங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் மேலே போகும்போது செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த் ஃப்ளோர் வெளியே போகுது. அதுக்காக நம்ம மெயின் லைன் எடுக்கிறதுக்காக நம்ம இங்கே நிற்க வச்சுருக்கோம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சர்க்கியூட் ஒன்று ஓட்டிட்டு வந்து ஸ்டார் கேஸோட லைட்டு அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக 2 வே சுவிட்சுக்காக மேலே ஆக்சஸும் கீழே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக 2 வே சுவிட்ச் வந்து நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து மெயின் லாபின்றதுனால இங்கே ஒரு சென்ட்ரல் ஒரு ஃபேன் பாக்ஸ் வச்சுருக்கோம். சுற்றி வந்து ஸ்பாட்லைட் அதுவும் வச்சுருக்கோம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்னதா ஒரு சின்ன ஏரியான்றதுனால மேலே சீலிங்ல 2 பாயிண்ட் வச்சிருக்கோம். இதுல வந்து லெஃப்ட்ல வந்து நம்ம பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம், அதான் சாரி ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸ் ரூம் வந்து மேலே ஒரு ஃபேன் பாக்ஸும் ப்ளஸ் வந்து 4 ஸ்பாட்லைட் பாக்ஸ் வச்சிருக்கோம். இது வந்து நம்ம இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டு ஒரு லைன் வந்து டிவி பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டோம். ப்ளஸ் வந்து ஸ்பாட்லைட்டுக்கு நம்ம ஃபேன் பாக்ஸ் வந்து வச்சிருக்கோம். இந்த இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட்டா அங்கே ஒரு கீழே வந்து டாய்லெட் வருது. டாய்லெட்டுக்காக நம்ம இந்த இந்த ரூம்லேருந்து சர்க்யூட் நம்ம அந்த ரூமுக்கு எடுக்க போகிறோம். டாய்லெட் ஒரே ஒரு டாய்லெட் லைட் மட்டும் தான் அதில் வந்து. ஸோ அதுக்காக இந்த ரூமோட சர்க்யூட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன ஏரியான்றதால சிம்பிளாக உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாவோட டயக்ராம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கோட ஃபேன் பாயிண்ட் ப்ளஸ் வந்து ஸ்பாட்லைட் பாயிண்ட், அதோட டிஸ்டன்ஸ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் நம்ம வைக்கணும் அப்படின்றது அதோட மார்க்கிங் வந்து இந்த டயக்ராமில் இருக்குது. நம்ம எந்த பில்டிங் பண்ணாலும் நம்மளே வந்து எலக்ட்ரிக்கல் லேஅவுட் போட்டு தான் நம்ம கிளைண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுலேயே வந்து உங்களுக்கு எங்கே டிபி வருது, எங்கே ஃபேன் வருது, எங்கே லைட் வருது அதுன்றது எல்லாமே இந்த பிளான்லேயே உங்களுக்கு வந்துடும். இது வந்து சீலிங்கோட லேஅவுட். ஓகேங்களா? சைடில் வந்து பார்த்தீங்கன்னா, அது என்னென்ன சிம்பிள் கொடுத்துருக்கோமோ அது வந்து அங்கே சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் இந்த டயக்ராம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுவிட்ச் பாக்ஸ் எந்த இடத்துல சுவிட்ச் பாக்ஸ் வேணும் அப்படின்றது அந்த லொக்கேஷன், இந்த லைட்டோட பாயிண்ட் வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸில் தான் வரணும் அப்படின்ட்டு முன்னாடியே வந்து டயக்ராமில் நம்ம பண்ணிடுவோம். ஓகேங்களா? எந்த பாக்ஸு, எந்த லைட்டு, எந்த அது 4 மாடலா, 8 மாடலா, 3 மாடலா அப்படின்றது ஃபுல் எல்லா டீட்டெயிலும் இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த எலக்ட்ரிக்கல் டயக்ராம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்றது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இது வந்து சிம்பிள். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் சுவிட்ச்னா என்ன சிம்பிள், லைட்டுக்கு என்ன சிம்பிள், ஃபேனுக்கு என்ன சிம்பிள்ன்றது சைடில் வந்து காலம் போட்டு நம்ம சைடில் கொடுத்துருவோம். நார்மலாக எந்த டயக்ராம் பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன வீடியோவாக இருக்கிறதால உங்களுக்கு நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வந்து எப்படி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நானும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம யூபிஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும். ஓகே, தேங்க்யூ.